கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தயாரா என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சவால் விடுத்துள்ளார். ராணிப்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது, முறையாக செயல்பட்டதா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தாத கூட்டணி என விமர்சித்த அவர், முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பதை போல அதிமுக பாஜக கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி என்றும் விமர்சனம் செய்தார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை 10 ஆண்டுகளில் என்ன நிறைவேற்றியிருக்கிறார்? நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 110 விதியின் கீழ் அவர் அறிவித்ததை எல்லாம் நடைமுறைப்படுத்தினாரா? சட்டப்பேரவையில 110 விதியின் கீழ் அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பு என்பது முதலமைச்சருடைய அறிவிப்பு. அதில் அவர் அறிவித்ததை முழுவதும் நிறைவேற்றி இருக்கிறாரா? மாண்புமிகு மேனாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் அறிவித்த 110 விதியின் கீழ் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று அவரால் வெள்ளை அறிக்கை தர முடியுமா? எல்லோருக்கும் ஸ்கூட்டி கொடுப்பேன்னு சொன்னாரு. அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, கொடுத்திருக்காங்களா ஸ்கூட்டி? எங்கேயாவது ஸ்கூட்டி ஓடுதா?